தேவைகளை இருந்த அமைச்சர்கள் வந்து அசம்பிளிலே வந்து அடுத்த பிஎம் விஜய் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. அதுக்கு கவுண்டரா கொடுக்கும்போது அவங்க ஏதாவது அமைச்சர்கள் வந்து காமெடியா பேசுறதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அது அவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு உருவாறதுக்கான பிகினிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சரை வச்சு பயங்கரமா விஜய்க்கு ஒரு ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க எதுவும் பிஎம்ஐ எய்ம் பண்றாங்களா விஜய் சைடு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேகன்சி இல்ல. மோடி 19 ஸ்வீப் பண்ண மாதிரி மேக்ரோ வியூவும் எடுத்து மிகப்பெரிய அலையன்ஸை இந்தியா ஃபுல்லா உருவாக்கி இந்த பிஜேபி அலையன்ஸ்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வருவாங்க, பிஆர்எஸ் வருவாங்க, தமிழ்நாட்டிலும் பெரிய அலையன்ஸ் வரும். மோடி ஸ்வீப் பண்ணிவிடுவார். அது வேற மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. வேகன்சி இல்லை. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு பலரும் அப்ளை பண்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர் ஜோசப் விஜய் சகோதரர் அப்ளை பண்றதுல என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குது? நம்ம பாயிண்ட கருத்தை சொல்லுங்க. 15 எம்பியை வச்சு தேவகவுடா வந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் விரும்புறாரு. இவரு முலாயம் சிங் யாதவ் வர்றத தேஜஸ்வி யாதவ் தடுத்தாரு. இது மம்தா பானர்ஜிக்கு விருப்பம் இருந்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விருப்பம் இருந்தது. தென் டார்க் ஆல்ஸா நம்ம வரமாட்டோமாங்கிற எண்ண ஓட்டம் சித்தாராம் இது மல்லிகார்ஜுன கார்கேக்கு இருக்குது. ஏன் நம்ம சிதம்பரம் அவரும் தகுதியானவர் தான். நேர்மையானவர்னா ஏகே ஆண்டனி தான் நேர்மையானவர். நேர்மை ஏகே ஆண்டனி தான். ஏகே ஆண்டனி நேர்மை சிதம்பரத்துக்கு கிடையாது. பட் திறமையானவர் தான், அதை நான் மறுக்க வரல. அவர் அதுல இருந்தாரு. இவ்வளவு பேர் அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கும்போது விஜயா இருக்கக்கூடாது, தாராளமா இருக்கலாம். இல்ல அப்படி இருந்தா காங்கிரஸ் அண்ட் டிவிகேக்கு மத்தியில ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஸ்பேஸ் இருக்குல்ல அப்படிங்கறதுதான் என்னோட கொஸ்டின். அது நடிக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அவங்களுக்குள்ளதான் இன்னர் இதுதான் தெரியும். அது நானும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான்னு மாணிக் தாகூர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு சின்ன இரிட்டேஷனை கொடுக்கலாம். பட் இதுவரை நம்ம அவர் சொல்லி இன்னைக்கு அகைன் வந்து இப்ப அமைச்சர் சரத் வந்து பிஎம் அது இதுன்ட்டு விஜய்க்கு பில்டப் கொடுத்து உங்களை பிஎம் ஆக்கிறதுக்கு இந்தியா வந்து ஒரு பாலிசி டிசிஷன் அந்த கட்சி எடுத்துட்டுன்னு சொல்லலையே. அந்த பாலிசி டிசிஷன்னா அது நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கட்சி அந்த கட்சியில உள்ள ஜெயலலிதாவுக்கு இந்த மாதிரி தான் அமைச்சர்களை வச்சு ஃபர்ஸ்ட் பில்டப் கொடுக்க தான் அவங்க அந்த அப்ப நீங்க ஜெயலலிதா மாதிரி 40 தொகுதியும் விஜய் நிப்பாருன்னு சொல்றீங்களா? இல்ல அதுக்கான சமீட்சைகள் நம்ம வந்தா பாராட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் அந்த சூழ்நிலை காங்கிரஸ் மீது ஸ்டாலின் காலில் போய் விடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா, ஏன்னா அவங்க காலில் விழுறதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இல்லை. இந்திரா காந்தியை வந்து காமராஜுக்கு எதிராக கலைஞர் காலில் விழுந்து கையை பிடிச்சி கஞ்சி உங்க ஆதரவு இல்லைன்னா நான் என் பிரதமர் பதவியை பெயருன்னு தான் ஆலிவர் ரோட்டுக்கு சார்ட்டர்ட் பிளைட்ல வந்து கெஞ்சி கலைஞர் ஆதரவு பெற்று தான் 69, 71 வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். இந்திய தலைமுறைக்கு அது தெரியாது. அதே மாதிரி ராகுல் காந்தி மீண்டும் மறப்போம் மன்னிப்போம் ஸ்டாலின் தான் போகும். ஸ்டாலினும் அந்த 14 மாதிரி பிரச்சனை இல்லாம பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவருக்கும் கிடைச்சிருவாங்க. ஸ்டாலின் ஆனா மன்னிக்க தயாரா இருப்பாரா? அதான் கேள்வி. டூ மச் கற்பனையா ஒரு அளவுக்கு மேல பேசாண்டாம் கார்த்திக். ஆனா விஜய் வந்து காங்கிரஸோட ஒரு ஒட்டாமையேங்கிற ஒரு ரிலேஷன் தான் மெயின்டைன் பண்றாரா? பிஜேபியும் பகிச்சுக்க கூடாது, காங்கிரஸ் கிட்டையும் ரொம்ப க்ளோஸா போக வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் தான். விஜயோட நெருக்கமா காங்கிரஸ் முதல்வர்கள் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் முதல்வர் இருக்கிறாங்க, சிபிஎம் முதல்வர் கூட இருந்தார். இப்ப நீங்க ரேவந்த் ரெட்டிய பிஆர்எஸ் வந்து மோடிக்கு ஆளுன்னு தான் சொல்லுவாப்புல. கர்நாடகாவில் அப்படி யாரும் டிகே சிவகுமார் சொல்லலனாலும் கூட டிகே சிவகுமார் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராட்டோ யோகியோட ஆட்சிக்கு ஆதரவாக கூட அவர் இந்துத்துவ அந்த கோயில் விஷயத்துல சொன்னார். அப்போ நான் வந்து மோடி சப்போர்ட்ல சிஎம் ஆயிடும்னு சொல்லி தான் அவரு மிரட்டி இது சித்தாராமையா மாத்திக்கிட்டு அங்க வந்திருக்காரு. இப்ப நாகராஜினி ஒண்ணு சித்தாராமையாவோட குருபா சமூகத்தை சேர்ந்தவரை. இந்த கருத்து மோடிக்கு தெரியாததில்லை, நாங்களும் முன் வச்சோம். நீங்க இவரு டிகே சிவகுமார் ஒக்காலியா வந்தனால நம்ம பாதிக்கப்பட்ட சித்தாராமையா கம்யூனிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து குருபாசை கையில எடுக்கணும்னு நம்மளும் சொன்னோம். அப்ப அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு நாகராஜினி ஒரு குருபா கம்யூனிட்டிக்காரங்க நேஷனல் ஆபீஸ் பேரில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறாரு. அவரும் வந்து மோடி கூட நெருக்கம் உள்ளவர் தான் பேசப்படுறாரு. சதீஷனுக்கு அந்த பேச்சு இல்லை. இது சசிதரூர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. சசிதரூருக்கு சிஎம் போஸ்ட் எம்பி தான், எம்எல்ஏ கொடுக்கல. ஸோ காங்கிரஸ் முதல்வர்களும் மோடிக்கு நெருக்கங்கிறதான் பேசப்படுதுங்கும் போது அந்த அளவுக்கு விஜய் பற்றிய டாக் ஒண்ணு இல்லை. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல எந்த ஒரு இந்திய மாநில முதல்வரும் வந்து மத்திய அரசுக்கு மோதல் போக்கை கடைபிடிக்க முடியாது. கடைபிடிக்காத தன்மையில தான் விஜயும் மேக்சிமம் கேட்டிருக்கிறாரு. தமிழ்நாடு தன்மையில ஏற்கனவே ஸ்டாலின் மோதல் போக்க கடைபிடிச்சதுனால அதுல இருந்து விலகி போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில விஜயும் செல்ல முடிவுல இருப்பார். அவ்வளவுதான். ஓகே, இது அண்ணாமலையோட
மாதிரி கொஸ்டினாவே இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னோட இலக்கு இல்லைன்னு அவர் தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் மோடியை சப்போர்ட் பண்றாரு, விஜயை வந்து சாஃப்டா டீல் பண்றாரு, இன்னொரு பக்கம் நயினாரை காலவாரி விடுறாரு. அவரை என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் அப்ளை பண்றதா பாக்குறீங்க? அவரு 31 தான் அவருக்கு களம்ங்கிறதுனால தன் ரெலவன்ஸுக்கு இப்போ அதில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரே தவிர மற்றபடி அதில் இப்போ ஒரு சீரியஸ் பிளேயர்னு அப்போ நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. 29க்கு மேலே தான் அவர் ஒரு சீரியஸ் பிளேயர். என்றாலும் 29 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி டெல்லி பாஜகவில் இருந்து அண்ணாமலை ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி முடிய போகுதுன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலை ஒரு பெரிய சக்தியா தான் டெல்லி பாஜக தலைவர்கள் மதிக்கிறாங்க. பாஜக ஆதரவா அவரை கொண்டு, அதனாலதான் இப்ப உள்ள தமிழக பாஜக தலைவர்களுக்கு பெரிய ஏற்கனவே அவங்க இம்பார்ட்டன்ஸ் இல்லாம முக்கியத்துவம் இல்லாம இருக்கு. ஏற்கனவே அவங்க மக்களவையில 2வது இடம் வந்தவங்க சட்டமன்றத்துல 3வது போயிட்டாங்க. அவங்களோட தவறான சார் இப்ப அசம்பிளி செஷன் போயிட்டு இருக்கு. டிஎம்கே வெஸ் டிவிகேங்கிறது தான் ஃபீல்டா இருக்கு. ஆனா டிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சொதப்புறாங்களா? ப்ரிப்பரேஷனே இல்லாம அவங்களால ஒரு அந்த பொசிஷனுக்கான விஷயத்தை டிக்னிஃபை பண்ண முடியலையா? இல்ல, சட்டசபை இது வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில விரும்பி பார்க்கப்படுது. ஒரு என்டர்டெய்னிங் மாதிரியே எல்லாரும் பார்க்கறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் தங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து திறம்பட செயல்படுறதான் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு. தங்களை எக்யூப் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் வரணும். பன்னீர்செல்வம் போன்ற எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட்கள் அவை முன்னவரா வந்து பன்னீர்செல்வத்துக்கு பிரச்சனையே இதுதான். ஜெயலலிதா வந்து பன்னீர்செல்வத்தோட 100 மடங்கு பெரியவங்க. பன்னீர்செல்வம் சசிகலாவோட 100 மடங்கு பெரியவர். இதுதான் மனுஷனுக்கு வந்து சிக்கலா வந்து மந்திரி சபையில சேர்க்க விட மாட்டேன், சபாநாயகரை தள்ளிடுங்கிற மாதிரி வந்து பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த கெப்பாசிட்டியும் திறமையும் உள்ள ஒரு அவை முன்னவரா சி சுப்பிரமணியம் போன்றவங்க மாதிரி ஒரு கெப்பாசிட்டி திறமை உள்ளவருங்கிறத இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா ஓபிஎஸ் வந்து ரொம்ப திறம்பட அதை காட்டுறாரு. பல விஷயங்கள்ல அவருக்கு ஒரு மரியாதையும் இருக்குது. சபாநாயகர் அவர் மதிக்கிறாரு. அந்த இதை அவர் ட்ரெயின் பண்றதா அவர் எடுத்துக்கலாம். மற்றபடி இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் மற்ற உறுப்பினர்களோட திறமை இதெல்லாம் தெரிய வரும். அது ஸ்பீக்கர் அசெப்ட் பண்றாரு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னோம்ல, ஸ்பீக்கர் அசெப்ட் பண்றாரு, தெளிவா பண்றாரு. டே பை டே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாரு. எப்படி ஸ்பீக்கர் கொடுக்கக்கூடிய மரியாதையை நீங்க பார்த்துருக்கீங்க. அது நல்லா பண்றாரு. ஆனா அவர் வந்து நம்ம கணேஷ்குமார், சௌமியா இவங்கெல்லாம் பேசும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாரா நல்ல ரிசப்ஷனை காட்டுறாரு. பட் பகவத்கீதை பற்றி அவங்க பேசுனதையும் அலோவ் பண்ணணும். அதுக்கும் கூடுதல் நிமிடங்கள் கொடுக்கணுங்கிறதா நம்மளோட எண்ணம். மற்ற மினிஸ்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? பேச்சுகள் அவங்க நிறைய இன்கரெக்ட் டேட்டாஸை பேசி முக்க வாங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. மக்களுக்கே அது எல்லாமே தெரியுது. ஒவ்வொரு மினிஸ்டரும் புதியவர்கள், அவங்க ஒவ்வொருத்தரையும் போட்டு நாம பேச வேண்டியதில்லை. மக்களுக்கே தெரியும், மக்கள் அதை பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க விஜய முகஸ்துதி பண்ணணும், விஜய்க்கு பொழுது பேசுனதுலேயே ரொம்ப இது பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் சிஎம் வந்தா எதிர்த்து நிற்கணும்னு இல்லாத ஒண்ண சொல்லும் போது அதையும் சபாநாயகர் வந்து நைசிட்டியோட அதை தட்டினார். ஸோ சபாநாயகர் இன்னைக்கு வந்து அந்த சபைக்குள்ள சபாநாயகர் தான் நம்பர் 1 சபைக்குள்ள அவர் தான் ஸ்கோர் பண்றாரு. அதிகாரத்துக்குள்ளேயும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஜய்னா முதலமைச்சர்னா அதிகாரத்திலையும் தாவேக அரசியலுக்குள்ள போர்ட்போலியோ இல்லைனாலும் ஜேசிடி பிரபாகரன் அதிகாரத்திலையும் பெரிய ஆளா இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியவங்களை அசால்ட்டா கண்ட்ரோல் பண்றாரு. அப்கோர்ஸ் சிஎம் கூட அவருக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கலாம். காங்கிரஸோ விசிகேல இருந்த ஓட்டு தான் விஜய்க்கு போயிருக்கு. ஸோ அகைன் அது டபுளா கண்டிப்பா போயிருக்குது. நீங்க சொல்றது மேலெழுந்த வாரியா திமுகவில் உள்ள இந்த தீகா இன்ஃபுளுன்ஸ் ஆன கோஷ்டிகள். தீகாக்கெல்லாம் செல்வாக்கே கிடையாதுங்க. சும்மா பொய்களை சொல்றாங்க. பார்ப்பனர் இல்லாத அமைச்சரவையை காமராஜர் அமைத்து விட்டாருன்னு. என்னங்க நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. எனக்கு பிராமணர்கள் ஓட்டு போடுறாருங்க. வெங்கட்ராமன் நீங்க தான் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், தஞ்சாவூர் எம்பி ரிசைன் பண்ணுங்க, எம்எல்சி ஆகி மினிஸ்டரா இருந்து தமிழ்நாட்டின் தொழில் வளத்தை காப்பாற்ற வேண்டியது ஆர்டி உங்க பொறுப்புங்க. ஐயா பெரியார், நான் சொல்றேன்யா, நீ மந்திரி சபை எடுத்து நடத்து, தொழில் வளர்த்த பெருக்கு. அந்த மாதிரிதான் அங்க ஆட்சி இருந்தது. பெரியார் என்ன சொன்னாரு, காமராஜ் என்னத்தை கேட்டாரு, என்ன 67ல பெரியாரு யாரை சப்போர்ட் பண்ணாரு, யார் ஜெயித்தா? சோ தீகா இன்னைக்கு இந்த நீட்டை எதிர்க்கக்கூடிய விஜயை ஐயா வீரமணி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு மில்லனி காட்டிட்டு போயிட்டார. ஸோ இந்த தீகா செல்வாக்கு இல்லாதவங்க, எலக்ட்ரல் செல்வாக்கு இல்லாதவங்க. அதே வேளையில பதவி இல்லாம பெரியாரும் வீரமணியும் ஒரு பிரிவு மக்களுக்காக போராடினதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதுல நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. அவங்க பதவிக்கு வரலாம், போராடினாங்க. பட் அவங்களுடைய எலக்ட்ரல் செல்வாக்கு என்ன?
அவங்களால ஓட் எலெக்ஷன்ல பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியாது. அவங்க தான் தப்பான இதை வந்து அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் இன்ஃப்ளூயன்ஸ்ல திமுகவுக்குள்ள ஸ்டாலினை மிஸ்கேட் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யதார்த்த சூழலை நம்ம சொல்றதுதான். உண்மையிலே ஸ்டாலின் மேல எல்லாரும் கனிமொழி ஆராசா மாதிரியான ஆட்கள் இன்னுமே பிஜேபி வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் வைக்கிறாங்க, ஹார்டா தான் டீல் பண்றாங்க. அப்புறம் எப்படி அந்த ஒரு சேஞ்சிங் ப்ராசஸ்க்கான ஸ்பேஸே இல்லாம இருக்கு. அரசியல்ல தீக்கா மாதிரி நீங்க போயிடலாம்னு சொன்னா இங்க 18 விழுக்காடு வாக்கெடுத்த மோடியை எதிர்த்துக்கிட்டு போகலாம். ராகுல் காந்தி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க நம்ம ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புல ஸ்டாலின் நின்னாரும் நான் மோசம் போவார்னு நான் சொல்ல வரல. ராகுல் காந்தியை இவ்வளவு நடந்த பிறகும் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, வாய்ப்பு மிக 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 குறைவு. உடனே இங்க திருமாவளவன் இங்க வந்துருவாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் கீழே போயிருவார் நான் சொல்ல வரல. ஒருவேளை ராகுல் இங்க வந்தா அலைன்ஸ் மறுபடியும் ரீஃபார்ம் ஆனா ஸ்பேஸ் இருக்கு. ஆர்எல் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும். பாமக அல்லது அதான் முடிச்சிடறேன் இதுல. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும். பாமக அல்லது விசிக வேணும். இந்த ரெண்டும் டிஎம்கே இப்ப இல்ல. 8ல் 6 தோத்ததுனால எரும திமுக நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு திருமாவளவன் விளையிட்டாரு. இதே திருமாவளவன் தான் 2க்கு 2 அடிச்சாரு. 2க்கு 2 பானையில ஜெயித்து ஸ்டாலினால அங்கீகாரம் பெற்றாரு. முக ஸ்டாலினால மாநில அங்கீகாரம் பெற்றாரு. அடுத்தால 6க்கு 4 ஜெயித்தாரு. 8க்கு 2 8க்கு 6 தோத்ததும் எரும ஸ்டாலினை வச்சு ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு முடிவெடுத்து அவரு தாவேக்கா விசிகா கூட்டணி டிக்ளேர் பண்ணிட்டாரு. நான் உங்ககிட்ட 2.5 மாசத்துக்கு முன்னே சொன்னா இல்லையா, தோத்துட்டாரு, இனிமே ஸ்டாலினை நம்பி ஜெயிக்க முடியாது, இங்க ராகுல் பிரதமர் நிற்பாங்க, அந்த அலையன்ஸுக்குள்ளதான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக இவரு விசிகாவும் போவாருன்னு 2.5 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். திமுகவில் பல பேரும் இல்ல திருமாவளவன் இங்க வந்துருவாரு, திருமாவளவன் அங்க பண்றாரு இங்க பண்றாருன்னாரு. ஒண்ணும் இல்ல, நீ தெளிவா சொல்லிட்டாருல. அப்ப திமுகவுக்குள்ள பிரச்சனை என்னன்னா 2014 விசிகா புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல. இப்ப விசிகா தாவேக்கா கிட்ட கமிட் ஆயாச்சு. பாமக மோடி எடப்பாடின்னு தான் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 2014 மாதிரி இல்ல. 2014 இருந்த கூட்டணி வாய்ப்பும் இல்லைங்கும் போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு கலைஞர் 80ல் எடுத்த மாதிரிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கணும்னு மோடி நன்மைக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு ஒன்றும் மறைச்சியெல்லாம் நான் பேசல. அப்படி வந்தா மோடிக்கு வந்து பெரிய ஒரு அணி கிடைச்சிரும். பட் திமுகவில் அந்த தீகா கிறிஸ்டின் முஸ்லீம் 2 ஓட்டா இருக்கு. அந்த சகோதரர்களுக்கு இந்துக்கள் மாதிரி அவங்களுக்கும் 1 ஓட்டு தானே இருக்கு. அவங்க ஓட்டை ராகுல் விஜய்க்கு போட்டுக்கிட்டு இன்னும் எப்படி ஸ்டாலினுக்கு கொண்டு வந்து போட முடியும்? வாய்ப்பு இல்லை. ஸோ அதுல எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் பிராக்டிகல் டிசிஷனை டிஎம்கே வந்து எடுக்கணும். ஸ்டாலின் அதை எடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காப்பாற்ற உதவும், அவருக்கு உள்ள அந்த பின்னடைவில் இருந்தும் அவரை காப்பாற்றுறதுக்கு பயன்படும். 2014 மாதிரியோ அதை விட மோசமான ஒரு முடிவை மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்றங்கள் வராம காப்பாற்றணும்னா ப்ரூடன்ட் டிசிஷன் எடுக்கிறதா நல்லதுங்கிறது என்பவரோட பார்வை. இன்னைக்கும் பல கருத்துக்களை கேட்டு வெரி குட் லிசனர் ஐயா மு.க. ஸ்டாலின், வெரி நைஸ் ஜென்டில்மேன், ரொம்ப ஒரு தன்மையான ஒரு மனிதர். அவர் வந்து எல்லா கருத்துக்களையும் கேட்டு ஒரு முடிவு எடுப்பாரு. நம்மளோட பார்வை மனச்சாட்சிப்படி இதை சொல்றோம். மோடி நன்மை இதுல பெருசா இருக்குது, நான் அதை மறுக்க வரல. மோடி நன்மை இருக்குது, நம்ம மூவ் இருக்குது, எல்லாம் இருக்குனாலும் கூட திமுகவுக்கு இது உகந்ததுங்கிற கருத்தை நாம சொல்றேன். இட் இஸ் நாள் இருக்குது, இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது, 2.25 வருஷம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. 2014 தேர்தலை வந்து உதாரணமா எடுத்தா, அப்போ அதே தேர்தல்ல பிரதமர் வேட்பாளர் இல்லாம மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளர் தான் இருந்தாரு. மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நட்பு இருந்தது. அவங்க குஜராத்ல போய் போனாங்க, அவங்க சவால் விட்டு தானே ஜெயிச்சாங்க. சவால் விட்டது ஒரு வார்த்தை லேசா சொன்னாங்க. நீங்க வேணா இதெல்லாம் சொல்லி நீங்க சொல்லும் போதுதான் நான் ஜெயலலிதா இறந்து போன ஒரு தலைவர் நான் சொல்லிடுறேங்க. இல்லைங்க, நீங்க வந்து மோடி லேடியான்னு சவால் விட்டாங்கன்னு ஜெயலலிதா வச்சு மோடியை கேட்டாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, கவர்னரை வந்து கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும், மாநில உரிமைன்னு மன்மோகன் சிங் கிட்ட சவால் விட்டு நின்ன ஜெயலலிதா மோடி போட்ட சென்னமேனி வித்யாசாராங்கிற வெள்ளமா சத்திரியா RSS வந்த விலை போகாத கவர்னர் ரோசியா மாதிரி இல்ல, விலை போகாத கவர்னர் வரும்போது பெரிய லெவல்ல நின்ன ஜெயலலிதா அம்மையார், நான் வந்து இறந்து போனவங்களை திரும்ப நான் பண்ண விரும்பல, பட் நீங்க எல்லாமே மோடியா லேடியா கேட்டாங்கன்னு நீங்க எரிச்சல் படுத்திட்டு இருந்தீங்கன்னா இதை சொல்லிதான் தீர வேண்டிய நிலைமை இருக்குது. கார்த்திக், அவங்க பரிதாபமா ஆப்சிக்யூஸ் பிஹேவியர்னா தெரியுமா? ஆப்சிக்யூஸ் பிஹேவியர், அந்த வார்த்தைக்கு விளக்க மாட்டு சென்னமேனி வித்யாசாராங்கிற முரசொலி மாறன் கிட்ட எம்ஓஎஸ் இருந்த
திமுக பாஜக கவர்மெண்ட்ல முரசில் மாறன் ஐயா கிட்ட எம்ஓஎஸ் இருந்த சென்னமேனி வித்யாசார ராவ் கிட்ட பணிஞ்சு போய் ஜெயலலிதா நின்னாங்க. பொறுப்பு கொண்டரை வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க. மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா, மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. இது எல்லாருக்கும் போட்டுங்க. எத்தனை நாள் தான் நீங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த ரிசல்ட்டா நான் சொல்றேன், அந்த ரிசல்ட்டா மக்கள் வந்து பிஎம் கேண்டிடேட் இல்லாம ரெடியா இருந்தாங்க அப்படிங்கிற பாயிண்ட். ஜெயலலிதா அன்னைக்கு தனி மெஜாரிட்டி கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க. அவங்க போல்டா நின்னாங்க. மோடி பிரைம் மினிஸ்டர் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா பாஜக ஜெயலலிதாவை ஆதரிக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி பாஜகவுக்கு மெஜாரிட்டி வரலன்னு சொன்னா அது ஜெயலலிதா மோடி ஆதரிப்பாங்கிற ஒரு இது இருந்தது. சோ ஐயா போன்றவங்கலாம் அதுல இதா இருந்தாங்க. அந்த கட்டத்துக்குள்ள மோடிக்கு மெஜாரிட்டி வந்ததுமே திரும்ப வந்து ஒரு சார்ட்டர் ஆஃப் டிமாண்டை போய் தூக்கிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் போனாங்க. அப்போ தமிழக ஊடகங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அத்தனை பேரும் பிக் டிக்கெட் ரிஃபார்ம் எல்லாம் ஜெயலலிதா இல்லாம முடியாது, மோடி ஆட்சிக்கு ஜெயலலிதா தான், ஜெயலலிதா ஆதரவுல பிக் டிக்கெட் ரிஃபார்ம்னா எங்க மோடிக்கு பிக் டிக்கெட் ரிஃபார்மே வேண்டாம்யா நாம சொன்னோம். என்ன நடந்தது? அவங்க வந்து பெரிய சார்ட்டர் ஆஃப் டிமாண்டை தூக்கிட்டு டெல்லி போனும்போது இங்க உள்ள தமிழக பத்திரிகைகள், ஜால்ரா பத்திரிகைகள், ஐயோ ஜெயலலிதா அங்க எங்கன்னாப்புல நம்ம தான் சொன்னோம் மோடி வில் ஷோ த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. அதுதான் நடந்தது. உங்க இடம் சென்னமேனி வித்யாசாகரை வரவேற்கிறதும் வழி அனுப்புவதும் தான் உங்க இடம்னு மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு மோடி காட்டி கொடுத்தாருங்கிறது வரலாறு. தென் மாநில முதல்வர்கள் மாநாடு இங்க மாமல்லபுரத்துல நடக்கு. தென் மாநில முதல்வர்கள் எல்லாரும் பங்கேற்று இருக்காங்க. விஜயும் அதுல கலந்துக்கிட்டு சில விஷயங்களை தெரிவிச்சிருக்கதா செய்திகள் வருது. இப்போ மற்ற முதல்வர்கள்லாம் ஒரு சீனியர் அரசியல்வாதிகள், பட் விஜய் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன். அது அவருக்கு அட்வான்டேஜா இருக்குமா இல்லை டிஸ்அட்வான்டேஜா இருக்குமா? அந்த கூட்டத்துல தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை அவரால் உறக்க சரியா கன்வே பண்ணிடுவாரா? இல்ல, இது கன்வே பண்றது வெறும் ஓரல் ரெப்ரஸன்டேஷன் மட்டும் இல்லையா, ரிட்டன் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுத்தாலும் போதுமே. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பிறகு அந்தந்த பகுதியை சேர்ந்த மண்டலங்களில் உள்ள மாநிலங்கள் முதல்வரை பிரதமரே நடத்துவார். இது ஹோம் மினிஸ்டர் வந்து பவர்ஃபுல் ஹோம் மினிஸ்டர்னால அவரே நடத்துறாரு. இப்போ கழிஞ்ச முறை கேரளாவில் அது நடந்தது. அப்போ கூட ஹோம் மினிஸ்டரை மதித்து, அமித்ஷா மதித்து ஒரு அமைச்சர் அனுப்பாம மு.க. ஸ்டாலின் அவரே கலந்துகிட்டார். மோடி நடத்துகிற கூட்டம் மட்டுமல்ல, ஹோம் மினிஸ்டர் நடத்துகிற கூட்டத்திலையும் கலந்துக்கணும்னு மு.க. ஸ்டாலின் அதை வந்து பினராயி விஜயன் நடத்தினார். கேரளாவில் நடந்தது, அதில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டு டேனில் நம்மளுடைய முதல்வர் விஜய் நடத்துகிறாரு. இதில் வைஸ் பிரசிடென்டாட்டு தமிழ்நாட்டின் ரெப்ரஸன்டேட்டிவ், அது ரொட்டேஷனில் தான் வரும். அது தமிழ்நாடு பெரிய ஸ்டேட்டுங்கும் போது தமிழ்நாடு இப்போ நடத்துகிறாங்க. இனிமேல் தமிழ்நாடு அடுத்த இதை வந்து வைஸ் பிரசிடெண்டாக கர்நாடகா நடந்ததுன்னா கர்நாடகாவில் அன்னைக்கு யார் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரோ அவர் அதை நடத்துகிறார். ஸோ இந்த மண்டல கவுன்சில் கூட்டம் மாநிலங்களுக்குள்ள நட்பு உறவு முறை விட்டு கொடுத்து சில விஷயங்களை அணுகிறது, இதற்காக நடக்குது. இது பல பிரச்சனைகள் இதில் இருக்கு. போதைப் பொருள் கடத்தல் மாநிலங்களுக்கு இடையில இருக்கணும், அதை தடுக்கணும். மீன்பிடி உரிமை சம்பந்தமா சில பிரச்சனைகள் இருக்கும், அதை ஒழுங்குபடுத்தணும். நதிநீர் தாவா, அதை முடிஞ்ச அளவு சரி பண்றது. இந்த மாதிரி பல அம்சங்கள் தொடர்பா இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் பல ஸ்டேட்டுகளுக்கு இடையில ஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்கள எப்படி ஹர்ட் பண்றது, இப்படி பல நன்மை தரக்கூடிய பல விஷயங்களை மையமாக வச்சு ஒரு வளர்ச்சிக்காக, ஒரு சுமூத்தான ஒரு நிர்வாகத்துக்காக நடத்தக்கூடியது. அது இன்னைக்கு கோவளத்தில் நடந்திருக்குது. இதில் தமிழ்நாடு சார்பாக தன்னுடைய ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்கிறாரு தமிழக முதல்வர். அதில் அவர் வந்து வழக்கமாக ஜெயலலிதா காலத்திலே கொடுக்கறது தான். ஓபிஎஸ் இபிஎஸ் காலத்தில், அப்போ இபிஎஸ் தான் முதல்வர், ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லை, இபிஎஸ் முதல்வராக இருந்தபோது அவங்க கொடுக்கறது தான். அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோது கொடுக்கறது தான். வழக்கமாக எல்லா முதல்வரும் கொடுக்கறது தான். விஜய் அவர்களும் இதில் கொடுத்துருக்கிறாரு. இதில் கான்ட்ரவர்சியாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் இதில் பிரச்சனை. அதில் வந்து நாம் கொடுத்த தீர்மானம் வந்து தமிழக அரசு போட்டது 39 அப்படியே இருக்கணும், 543 அப்படியே இருக்கணுங்கிறது சொல்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை. அதில் எதிர்க்கட்சி தலைவர் அதில் தெளிவாக சொல்லிட்டாரு. இப்படி நாம் சொன்னாலும் இயல்பாட்டே வந்து எண்ணிக்கை அடிப்படையில் அதை கூட்டுறதுக்கு வாய்ப்பு, கான்ஸ்டியூஷன்லேயே அதுக்கான ஸ்பேஸ் உருவாக்கி இருக்குங்கிறதா. அதான் இவர் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அதையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் வில்சன் அவரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாஜகவோட அந்த ப்ரியாரிட்டிக்குள்ள மற்ற காங்கிரஸும் மற்ற ஒரு சில கட்சிகளும் எதிராக இருக்கிறாங்க. எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோட சேர்ந்து ஒரு தீர்மானத்தை முதல்வர் விஜய் அவர்கள் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தை ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீர்மானம் நிற்காது,
வேற வகையில கூட அவங்க எண்ணிக்கை அடிப்படையில் பண்ணிடலாங்கிற ஒரு கருத்தை சொன்ன பிறகு இப்போ வந்து மீண்டும் வந்து 71 சென்சஸ் படி தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பண்ணுங்கிற இதை சொல்றாங்க. பண்ணவே கூடாதுங்கிற நிலைப்பாட்டில இருந்து அவர் மாறி பண்ணாமலே தமிழ்நாட்டின் நலனை காப்பாத்தினாலும் சரி, ஏதோ பண்ணி காப்பாத்தினாலும் சரிங்கிற லெவலுக்கு தமிழக அரசு வந்த மாதிரி தெரிகிறது. தமிழக தாவேகா கவர்மெண்ட் பொறுத்தவரை அதுக்கு சே இல்லை. அதுல இந்த தாவேகா கூட்டணியில் இருக்க திருமாவளவனுக்கு சே இருக்கு. 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இவங்க மதிமுகவுக்கு சே இருக்கு, ஒரு எம்பி இருக்கிறாங்க. பாமகவுக்கு சே இருக்கு, மாநிலங்களவையில் ஒரு எம்பி இருக்கிறாங்க. தேமுதிகவுக்கு சே இருக்குது, அது தேமுதிக ஆதரிக்கிறாங்க, ஒரு எம்பி இருக்குது. பாமகவும் அதை ஆதரிக்கிறாங்க. இப்ப அமித்ஷாவை பொறுத்தளவுல திருமாவளவனுக்கு 2 எம்பிக்காக ஆதரவு கொடுங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு மத்திய கேபினட் அமைச்சரே தாரோம். இன்னைக்கு கூட ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்த வெங்கடேசனை தான் பாஜக அரசு வந்து அவரை மதித்து ஒரு எழுத்தாளர் இன்டலெக்சுவல் அவரை தான் தேசிய செயலாளராக போட்டிருக்காங்க. கூட்டணியில வந்து ராம்விலாஸ் பஸ்வான் கசன், சிராக் பஸ்வான் அமைச்சராக இருக்கிறாங்க. இன்னைக்கு SC/ST பேக்லாக் வேகன்சியை நிறைவேற்றணுங்கிற ஒரு சட்டத்தை ஜெயராமுக்கு பிறகு மோடி அரசு தான் போட்டிருக்குன்னு சொல்லும்போது திருமாவளவன் ஒரு கேபினட் அமைச்சராக கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இவர் ஓகே சொன்னாருன்னா அந்த 2 ஓட்டு கிடைக்கும்னா திருமாவளவனை அவங்க ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி துரை வைகோவையும் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக அணுகி பேசுவாங்க. பஞ்சாப்ல 2 எம்பிக்கள் இருக்காங்க. அந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்கு எதிரான பீம் சிங், சத்வந்த் சிங் இவங்களோட தொடர்புடையவங்க சுயேட்சையாக ஜெயித்திருக்கிறாங்க. அவங்களையும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்காக அவங்க முயற்சி எடுப்பாங்க. அதே மாதிரி கேரளா காங்கிரஸ் அவங்க சதீஷனையும் மீறி அந்த கூட்டணியில் உள்ள கட்சி அவங்களோட எம்பிக்கள்னாலும் சரி, சசி தரூர் அவர் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுன்னு மக்களவையில் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் ராகுல் அதை மாற்றி ஏதாவது குறுக்குசால் ஓட்டும் போது அந்த இடத்துக்குள்ள சசி தரூரோட ஆதரவு வளையத்தையும் எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எங்கள் மாணிக் தாகூரை தலைவராக போட்டதில் செல்வாக்கான கார்த்திக் சிதம்பரத்துக்கு வந்து ரொம்ப வருத்தம். அவங்க குடும்பத்துக்கே அது ஒரு அவமானம் மாதிரினா அவங்க பார்ப்பாங்க. கார்த்திக் சிதம்பரம் சிஎம் கேண்டிடேட்டாக கூட ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற லெவலில் வந்தவர் சசி தரூருக்கு ஆதரவாக தன் குரலை ஜனநாயக நெறிமுறைப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ள நிலைநிறுத்த முயற்சி பண்ணவர். இதற்கெல்லாம் அவர் மேலே கோபம் கொண்டு மாணிக் தாகூரை விஜயோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ராகுல் காந்தி நியமிச்சிட்டாருன்னு சொல்லும்போது அவங்களும் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லாமல் ஏதாவது பெற்றுங்கிற ஒரு குரலை ஜனநாயக நெறிமுறைப்படி உயர்த்தலாம், அல்லது கட்சி கட்டுப்பாடுங்கிற லெவலில் அவங்க ராகுலுக்கு முடிவுக்கு இருக்கிறாங்களான்னு தெரியல. பட் பாஜக பொறுத்தவரை எப்படியும் 2/3 கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லா சிக்கிம்ல ஒரு சுயேட்சை இருக்கிறாப்புல, அஸ்ஸாமில் ஒரு சுயேட்சை இருக்கிறாப்புல, இப்படி எல்லா இடத்துலையும் இது பண்ணி ஒரு 8 எம்பி அவங்களுக்கு கூடுதலாக தேவை. மம்தா கிட்ட இருந்து கூட மீண்டும் கொஞ்சம் எம்பிக்குள்ள கூட பேசி எடுக்கலாம். பிரசன்ட் ஓட்டிங்ல அது 2/3 வரக்கூடிய அளவுக்கு அடுத்த கூட்டத்தொடரில் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுல விஜய்க்கு பெரிய சே இல்லை. பட் தமிழ்நாட்டின் குரலை முதல்வராட்ட அவர் ஒலிக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இப்ப இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூவை வச்சுதான் டிஎம்கேவை கார்னர் பண்ணணும்னு விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து இப்போ டிஎம்கேவோட வாய்ஸையே அகைன் சொல்லும்போது விஜய் இங்க சரண்டர் ஆயிட்டாரு இல்ல ஃபால் ஆயிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல யதார்த்த சூழ்நிலை. ஓகே, இல்ல இதே யதார்த்தம் தான் முன்னாடியே இருந்திருக்கு. அப்ப அவர் அந்த இடம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன பிறகு இவர் வில்சன் சொன்ன பிறகுதான் வருது. இப்போ வந்து டிஎம்கேன்னு டிராப்ட் பார்க்காததுனால தான் அவங்களும் ஆதரவு தான் பாஜகவுக்கு, எந்த மாற்றமும் இல்லை, ஆதரவு கொடுக்குறாங்க, 22 பேரும் ஆதரிக்கிறாங்க. பட் டிராப்ட்ல வந்து 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸுங்கிறது சொல்லலைன்னு வைங்க. இப்போ சட்டம் எங்களுக்கு இது அனுமதிக்குது, சட்டம் எங்களுக்கு அனுமதிக்குது, நாங்கள் யாரோட இதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 25 வருஷம் முடிஞ்சு போச்சு, எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் பண்ணுவோம்னு 120 கொடுக்க வேண்டிய யூபிக்கு முலாயம் சிங் யாதவை கைக்குள்ள போட்டு அகிலேஷ் யாதவை கையில் எடுத்துக்கிட்டு 140 கொடுத்துட்டாங்கன்னா அப்படி செய்ய போறதில்ல. அப்படி அவங்க செய்ய போறதில்லைங்கிறது நமக்கு உறுதியாக தெரியும். பட் திமுக அதை நம்ப முடியாது இல்லையா? ரவீந்திரன் துரைசாமி மோடி 29லையும் 4வது முறை வரணும், பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வேகன்சியே இல்லை, அபிசிங் டிபிகேக்கும் சரி, அகிலேஷ் யாதவுக்கும் சரி, இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சரி, விஜய்க்கும் சரி, ராகுல் காந்திக்கும் சரி, மல்லிகார்ஜுன கார்கேக்கும் சரி, சிதம்பரத்துக்கும் சரி, சசி தரூருக்கும் சரி, யாருக்கும் வேகன்சி இல்லை. அது ஹவுஸ்ஃபுல், மோடிக்கு தாங்கிற லெவல்ல மோடி எப்படி மூவ் பண்ணுவாருங்கிற அடிப்படையில் நான் எங்க தென் மாநிலங்களில் ஜெயிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் பண்ணா தமிழ்நாட்டுக்கு வராத தமிழ்நாட்டுக்கு மோடி உயர்த்தி கொடுப்பாரு. 59 கூட ஒரு எஸ்சிக்கு 1 இங்க அடுத்த கூடுதலா பண்றோன்னு 60 கொடுப்பாரு. கேரளாவில் 20-30 கொடுப்பாரு. இந்த மாதிரி தென் மாநிலங்களை அவர் கொடுப்பாரு. 50% இன்க்ரீஸ் தான் வருங்கிறத நான் நம்புறேன். அதே மாதிரி
என்டிஏ கூட்டணியில உறுதியா நிற்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில அமித்ஷா சொன்னா நம்பிதான் தீரணுன்ட்டார். நீங்க நேரு உறுதிமொழியை எப்படி நிறைவேற்றப்படலன்னு நேரு உறுதிமொழியை மோடிக்கிட்டே கேட்கணும், இந்திரா காந்தி கிட்ட கேட்டிருக்கணும், ராஜீவ் காந்தி கிட்ட கேட்டிருக்கணும், ராகுல் காந்தி கிட்ட கேட்கணும், மன்மோகன் சிங் கிட்ட கேட்கணும். அங்கதானே கேட்க முடியும். மோடி கிட்ட வந்து நேருக்கு உறுதிமொழி எப்படி கேட்க முடியும்? மோடிக்கு என்ன நேரு உறுதிமொழி கொடுத்தானே, கொடுக்காத வழி போனா மோடிக்கு என்ன வந்து போச்சு? அது இன்னும் மோடியை கட்டுப்படுத்தாது. நேரு உறுதிமொழி என்னாச்சுன்னாரு. அப்போ அமித்ஷா உறுதிமொழியை நாம ஏத்துக்கிட்டு தான் தீரணும். நீங்க வந்து தமிழக அமைச்சர்களுடைய உறுதிமொழியை நாங்க ஏத்துக்கிறோம்ல, அதே மாதிரி அமித்ஷா உறுதிமொழியை ஏத்துக்கிட்டு சேரணும்னு பாஜகவை முழுக்க நம்பி தன் ஆதரவை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. அதே மாதிரி பாமகவும் கொடுக்குறாங்க. இவங்க கண்டிஷனோட வராங்க. திமுகவும் அந்த கண்டிஷன்ல ஃபுல்ஃபில் ஆயிட்டாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் சரத்பவாருக்காகவும் தான் அந்த எஃப்சிஆர்ஏ இதை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புனாங்க. அதனாலதான் அந்த கிறிஸ்டின் குழுக்கள்லாம் வந்து ஸ்டாலின் தான் இதை தடுக்க முடியும்னு ஸ்டாலினை வந்து பார்த்தாங்க. ஸ்டாலின் வந்து அசிட்டிஸ் அதை டினை பண்ணுங்கிற இதை ஸ்டாலின் ரொம்ப ஹெவியா தான் சொல்றாங்க. அது நடக்காது. பட் இவருக்கு 22 எம்பியை மதிச்சு, சரத்பவாருக்கு லோக்சபா எம்பிசி மதிச்சு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ இது நிறைவேறதுக்குள்ள வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்கிறத தமிழக முதல்வர் இப்போ உணர்வாருன்னு நான் கருதுறேன். பிஜேபி எப்படினாலும் எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் டீலிமிட்டேஷன் பில்ல அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஆமா, கொண்டு வந்துருவாங்க. எம்பிக்கள், மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் தான் முக்கியம் அதுல. அப்புறம் மற்ற சில ஸ்டேட்டுகள் 50% மேல ஸ்டேட் நினைக்கிறேன் நிறைவேற்றி தரணும். அது பாஜகவுக்கு அந்த ஸ்டேட் தாராளமா இருக்குது. ஏன் சொல்ல போனா ஹேமந்த் சோரன்கிட்ட 3 எம்பி இருக்கு. அதை கூட அவங்க காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணும், நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்களே ஜார்க்கண்ட்ல இருந்துட்டு போங்க, எங்களுக்கு இந்த பில்லு நிறைவேறி நாங்க டெல்லியில வந்து கூடுதலா மோடிக்கு வந்து ஒரு 10 விழுக்காடு இடம் அதிகம் கிடைக்கும். இப்ப 800 சீட்டு வருதுன்னு வைங்க, 80 சீட்டு இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லேயே மோடிக்கு லாபம் வந்துடும். அது வந்துடக்கூடாதுன்னு காந்தாரியா ராகுல் காந்தி வயிறு எறிகிறார். இதுதான் அங்க மேட்ரு. விஜய்க்கு இதுல ஒன்றும் பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்களே சொன்னாங்க விஜய்க்கு இதுல பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை, பார்லிமெண்ட்லயும் வாய்ஸ் இல்லை. பட் ஆனா இப்போ இது டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடந்தா ஒரே நாடு ஒரே தேர்தலும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு விஜய்க்கு ஒரு பயம் இருக்குதா? இல்ல, அது வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் பேசப்படுது. இது உறுதியா நடக்கும். 2009 டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் சாத்தாங்குளம், தூத்துக்குடி மாவட்டம் தூக்கி போட்டாங்களா இல்லையா? நம்ம மாவட்டம் தானே தம்பி, உனக்கு தெரியும்ல. சேரமாதேவி நம்ம மாவட்டம், நீ நெல்லை மாவட்டம் தூக்கி போட்டாங்களா இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது திருவட்டாரை தூக்கி போட்டாங்களா இல்லையா? வட தமிழகத்தில் பாப்புலேஷன் அதிகம், நம்ம சகோதரர்கள் தான். நம்ம அது குறையாட்டு ஏதோ சொல்ல வரல. இதே தமிழக அரசு சொல்லக்கூடிய இதே எல்லா இண்டெக்ஸும் வந்து தென் தமிழ்நாட்டில் பெட்டராட்டும் வட தமிழ்நாட்டில் வேறு விதமாட்டும் இருக்குது. அப்போ அதெல்லாம் பொருட்படுத்தாம வட தமிழ்நாட்டில் 3 தொகுதி கூடி இருக்கு, தென் தமிழ்நாட்டில் 3 தொகுதி குறைஞ்சிருக்க. இதுதான் இந்தியாவுக்கும் பொருந்துன்னு நினைச்சு பண்ணுனா யூபிக்கு 140 கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் அது ஏற்கனவே இருந்ததோட பின்னடைவை சந்திக்குமே தமிழ்நாடு. மோடி அப்படி நினைக்கல, 50 விழுக்காடு ஏற்றி கொடுக்க போறாரு. காரணம், மோடியும் தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ண நினைக்கிறாரு. முத ராகுல் காந்தி பர்மிஷன் கூடிய அந்த விஜய், சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன் அந்த அணியை தோக்கடிக்க முடியும் நம்புறாரு. சோ இங்க வந்து நம்ம எந்த அணியை வச்சு தோக்கடிக்க முடியும் அது காலம் உணர்த்தம். உங்களுக்கு கார்த்திக்கு காலம் உணர்த்தம். நாம அதற்கான முன்னெடுப்புகளிலும் பணிகளிலும் இருக்கும். நாள் இருக்குல்ல, 2.25 வருஷம் இருக்குது இல்ல. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த நிகழ்வு வரும். வெற்றி பெற்றவங்களுக்கு எதிராக தோத்தவங்கெல்லாம் ஒன்று சேர்றது இயல்பு தானே. ஜெயலலிதா அம்மையார் 96ல் தோத்தாங்க, பர்கூர்லேயே தோத்தாங்க. தோத்து போன பாமக, தோத்து போன மதிமுக, ஜெயலலிதா அம்மையார் தலைமை, தோத்து போன வாழப்பாடி 2வது வந்தாரு தர்மபுரியில. தோத்து போன நீங்க அதுல நீங்க சொல்ற கால்குலேஷன்ல எதுவுமே வந்து சிஎம் ரேஸ்ல இல்லாத கட்சிகள் ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்போ இதுல வந்து சிஎம் ரேஸ் கட்சிகள் இருக்காங்களா? சிஎம் ரேஸ் கட்சி 2 பேர் இருக்காங்கிறது அது அவங்களுக்கு மிகப்பெரிய அது நல்ல விஷயம் தான். இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து நான் திமுக கூடயா தாவேக்கா கூடயான்னு ஒரு டில்லி டேலிங் பண்ணிட்டு இருக்காம தெளிவா தாவேக்கா கூடன்னு அனௌன்ஸ் பண்ணது நல்ல விஷயம்தான். இப்போ திமுகவுக்கு அங்க ஒரு நெருக்கடி வருது. தாவேக்கா அணி கூட விசிகா நிற்கிறாப்புல, பாமக தெளிவா மோடிஜி தலைமையில தான் நிற்கிறாங்க. சோதரி சௌமியா அன்புமணி பகவத்கீதையில இருந்து கோட் பண்றாங்க, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்.
அதை வந்து எப்படி பைபிள் அனுமதிக்கிற மாதிரி சபாநாயகர் என் வெறும் நாட்கள் அனுபவிப்பாருன்னு நான் கருதுறேன். அப்போ அவங்க தெளிவா பகவத்கீதையை சொல்லி கோட் பண்ணி கீதையில உள்ளதை வந்து இந்து தர்மத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு அங்க வராங்கன்னா அவங்க மோடி பிரதமர் தான் தெளிவா நிற்க போறாங்க. அப்போ மோடி பிரதமருங்கிறதுல டீலிமிட்டேஷன் விவகாரனாலும் சரி, பகவத்கீதை விவகாரனாலும் சரி, பாமகவும் அதிமுகவும் தெளிவா இருக்கிறாங்க. இப்போ வட தமிழக அரசியல் எப்படி இருக்குது? விஜய், ராகுல் இந்த அணிக்கு கூட தெளிவா திருமாவளவன் நிற்கிறாரு, பாமக அந்த அணியில நிற்கிறாரு. அப்போ திமுகவோட பொசிஷன் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, 2014 திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காங்கிரஸ் கூட நட்பணி காங்கிரஸை கலத்தி விட்டுக்கிட்டு அப்புறம் கையை கைப்பற்றி கொள்ளுங்கள்லாம் பேசி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நின்னதை விட மோசமான நிலைமையில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைமை இருக்குது. ஏன்னா அன்னைக்காவது அவருக்கு கூட்டணிக்கு விசிகா 2 சீட்டு ஐயா வீரமணி பேசி 1 சீட்டுக்கு 2 சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கும் கலைஞர் குடும்பாவை அரிச்சு தான் 2 வாங்கினாங்க. நாம கனிமொழி அந்த ராய்சபா இதுக்கு வந்து கலைஞர் கொடுத்த அஷூரன்ஸ் படி புதிய தமிழகமும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் மயிலாடுதுறை சீட்டும் தென்காசி சீட்டும் கொடுத்தாங்க. ஐயுஎம்எல் அவங்க கூட வழக்கமா இருந்தாங்க, வெள்ளூர்னு நினைக்கிறேன். ஸோ 4 கூட்டணி கட்சிகளாவது அவங்களுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியான தேமுதிகவும் பார்லிமெண்ட்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுங்கிறதுனால எல்கே சுதீஷ் வந்து இவர் மோடியும் பார்த்துருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பார்த்து தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரங்களை பார்த்துருக்குறாங்க. இதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி கூட தனிச்சு போட்டிவிடுவாங்க, அல்லது ராகுல் காந்தி வந்து மண்ணோடும் வேரோடி மண்ணோடும் சாய்ப்பதற்கு மோடி தலைமையை அவங்க ஏத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஸோ இங்க வந்து திருமாவளவன் வெர்சஸ் அன்புமணி வட தமிழகத்துல செகண்ட் லெவல்ல ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்துக்கும் திமுகவில் பாமக ஆப்ஷன் இருக்கலாம், பட் பிரியாரிட்டி வந்து அவங்களுக்கு பாமகவுக்கு வந்து மோடி எடப்பாடிங்கிற லெவல் தான் இருக்குது. இப்ப டிஎம்கேவால பிஎம்கே டிஎம்டிகே இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாதா? ஏடிஎம்கே பிஜேபி இல்லாம கண்டிப்பா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முடியாது. திருமாவளவன் பார்லிமெண்ட் தானே அடுத்தால வரப்போகுது. அசம்பிளில ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்ங்கிறதுக்குள்ள அவரை நம்ம குறைச்சி மதிப்புல 2வது பெரிய தலைவர் ஸ்டாலின் தான். 100க்கு நாம் ஒத்துக்கிறோம். 3வது தான் எடப்பாடி இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கும் ஸ்டாலின் அகடா தான் இருக்கிறாருங்கிறது நமக்கு ரிசல்ட்லயும் தெரியுது, வாக்கு வங்கிலையும் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஒன்னு டிஃபரன்ஸ் என்னன்னா, எடப்பாடிக்கு சில இடங்கள்ல ஜேடிஎஸ்க்கு இருந்த மாதிரி கொத்த அடர்த்தியா இருக்குது, ஸ்டாலினுக்கு பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே சீரா இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஸ்டாலின் தான் 2வது பெரிய தலைவருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் ஸ்டாலினுக்கு இல்லை, கூட்டணி கட்சிகளும் ஸ்டாலினுக்குள்ள வாய்ப்புகள் வந்து நம்ம பார்த்த பார்வையில அது வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல எப்படியும் எதிரணியை தோக்கடிக்கணும். இன்னும் சொல்ல போனா 77 கலைஞருக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்குள்ள டிஃபரன்ஸ் 5.5 5% தான் டிஃபரன்ஸ். அன்னைக்கு வந்து கலைஞர் கூட்டணி இல்லாம அந்த 25 விழுக்காடு வாக்கையும் 48 இடங்களையும் கூட்டணி இல்லாம எடுத்திருந்தார். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கூட்டணியோட 25 விழுக்காடு வாக்குகளையும் 73 சீட்டு வந்தாரு. அதுல 13 சீட்டு உள்ளவங்க போயிட்டாங்க, 13 போயிட்டாங்க. இவர்கிட்ட வந்து 59 மற்ற இவங்களும் இந்த மனிதநேய மக்கள் கட்சி அவங்க ஒரு நியர்லி 60 இருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குள்ள வித்தியாசம் 5 விழுக்காடு தான். இப்ப கூடுதலா இருக்குன்னு சொல்றீங்க. இப்பவும் 5 விழுக்காடு கிட்ட தான் வந்து. ஆனா காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இந்த 6 கட்சிகளும் அணி மாறின பிறகு அது வந்து இங்க இருந்து ஒரு 5 குறைஞ்சபட்சம் 5 போய் அங்க 5 கூடுனதுல 15 விழுக்காடு வாக்கு விஜய் தலைமையிலான அணிக்கும் வித்தியாசம் ஆயிடுச்சு. இங்க இருந்து அலைன்ஸ்லாம் அங்க போனதுனால அது அப்படியே போய் ஓட் பேச கூடியும் போயிடலாம், அப்படியே போயிடல, கூடவும் செய்திடலாம். இங்க உள்ள முஸ்லீம் இங்க உள்ள முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டையும் எடுத்து அது கூடி பெரிய டிஃபரன்ஸுக்கும் போயிடலாம். நீங்க சொல்றது நான் கெமிஸ்ட்ரி நீங்க சொல்ல வர்றீங்க, நான் அரித்மெட்டிக்கா பேசுறேன்.